என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தேசிய ஜபகோபுரம் டெல்லியிலிருந்து நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே இந்த ஃபேமிலி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் கூட இந்த டிசம்பர் 1ஆம் தேதி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ துன்பங்கள் வந்த போதும், கண்ணீர் வந்த போதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த நாளிலே அவரை துதிக்கும்படியாக இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். பிரியமானவர்களே, எல்லா துன்பங்களையும் கடந்து வரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நம் தேவைகளை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். எத்தனையோ வியாதிகள் வந்த போதும், பலவீனங்கள் வந்த போதும் அவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதக்காரன் 103ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறார். நாமும் ஆண்டவருக்கு என்று நன்றி செலுத்துவோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாற்றுக்கும் மேலாக இயேசு சுவாமிக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். இந்த மாதத்திலே நாம் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட போகிறோம். இயேசுவானவர் அவர் பரலோகத்திலே பிதாவின் பக்கத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் அவர் துறந்து நமக்காக இந்த உலகத்திலே ஒரு பாலகனாக மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். அவர் பிறக்கும் போது அவர் பெற்றெடுப்பதற்கு கூட அவர் தாய் மரியாளுக்கு இடமில்லை. ஆனால் அவர் நமக்காக அத்தனை ஐஸ்வர்யவான இருந்தும் நமக்காக அவர் தரித்திரரானார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே அவர் உலகத்தில் வந்தார். நம்முடைய பாவத்திற்காக நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் உலகத்தில் வந்தார். ஆகவே இந்த நாளில் நாம் ஆண்டவரை துதித்து அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடலை பாட போகிறோம். எங்களோடு நீங்களும் இணைந்து இந்த பாடலை பாடுங்கள். நன்றி,